அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோஷியல் இஷ்யூஸ்ல 2023 அதோட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் 10 மார்க்ல இருந்து போறோம். அப்புறம் 15 மார்க் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 மார்க் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஹவ் த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் விமென்ஸ் டெவலப்மென்ட் சப்போர்ட் சோஷியல் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஹவ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது விமென்ஸ் டெவலப்மென்ட்ட பண்றதன் மூலியமா விமன் டெவலப்மென்ட் பண்ற மூலியமா, அது எப்படி சோஷியல் டெவலப்மென்ட்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ விமன் டெவலப்மெண்ட் அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம எம்பவர் பண்றது, அவங்களுக்கு எல்லா விதமான அதிகாரங்கள குடுக்கறது, எக்கனாமிக்கலா அவங்களோட ஹெல்த்த வந்து இம்ப்ரூவ் பண்றது, எஜுகேஷன வந்து இம்ப்ரூவ் பண்றது. ஸோ இதெல்லாம் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகுது? சொசைட்டியும் டெவலப் ஆகுது. சோசியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்க தான் செய்யுது. சரியா? ஸோ அததான் இந்த இடத்துல நம்ப சப்ஸ்டான்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஹெட்டிங் என்ன குடுக்கலாம் அப்படின்னா, சப்போர்ட்டிங் சோசியல் டெவலப்மெண்ட் த்ரூ விமென்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்க குடுத்துருக்கோம். அடுத்தது இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மெஷர்ஸ் இருக்கு. இந்த விமென்ஸ் டெவலப்மெண்ட்ட சப்போர்ட் பண்றதுக்கு. அத பேஸ் பண்ணி நமக்கு ஓவராலா அந்த விமென்ஸ் டெவலப்மெண்ட் பண்றது, அது ஓவராலா சொசைட்டி டெவலப்மென்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கொஸ்டினுக்கு ஏத்த கோட்ட இந்த இடத்துல போட்டிருக்கோம். என்னன்னா, "ஐ மெஷர் த புரோகிரஸ் ஆஃப் சொசைட்டி பை த புரோகிரஸ் ஆஃப் விமன்" அப்படின்னு சொல்லி. சரியா? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கோட். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதான் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிளைன் ஹவ் த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் விமென்ஸ் டெவலப்மென்ட் சப்போர்ட் சோஷியல் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் விமென்ஸ் டெவலப்மென்ட் என்ன அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் விமென்ஸ் டெவலப்மென்ட்னா நம்ம நெறைய சொல்லலாம். லைக் கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு ஆர்டிகிள் 243 அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட் இருக்கு. சோசியோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. லைக் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தான் வேஸ் அண்ட் மீன்ஸ். இத பயன்படுத்தி தான் நமக்கு என்ன பண்றாங்க? விமென்ஸ் டெவலப்மென்ட் அப்படிங்கிறத இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ட பேஸ் பண்ணி தான் நமக்கு விமென்ஸ் டெவலப்மென்ட்ட இந்தியால பண்றாங்க. அதுதான் வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அத நம்ம குடுக்குறோம். அடுத்தது கொஸ்டின அட்ரஸ் பண்றோம். எப்படி விமன் டெவலப் பண்றனால சோசியல் டெவலப்மென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன் நமக்கு இருக்கு. பாவர்ட்டி அலிவியேஷன், ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி, ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். என்னன்னா எப்படின்னா, நமக்கு இந்தியாவோட பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட 50% வந்து விமன் தான். அப்ப விமன நம்ம எம்பவர் பண்றப்ப பாவர்ட்டிய ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அதுதான் பாவர்ட்டி ரிடக்ஷன் த்ரூ எஸ்ஹெச்ஜி ஆர் எல்ஸ் விமன் எம்பவர்மென்ட் த்ரூ எஸ்ஹெச்ஜி ரெடியூஸ் ஓவரால் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது இம்ப்ரூவிங் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் எம்எம்ஆர், ஐஎம்ஆர், டிஎஃப்ஆர் இது எல்லாமே நம்ப இத இம்ப்ரூவ் பண்றப்ப என்ன ஆகுது? நம்ம சொசைட்டிய வந்து ஹெல்த்தி சொசைட்டியா நம்மனால உருவாக்க முடியுது. அ இறப்பு விகிதங்கள வந்து கம்மி பண்ண முடியுது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அது அத பேஸ் பண்ணி நமக்கு ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்லாம் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். விமன வந்து நம்ம பொலிட்டிக்கலி எம்பவர் பண்றோம். எப்படின்னா பஞ்சாயத்துகள் மூலியமா. ஓகேவா? அதுக்கு தான் நம்ம முன்னாடியே அந்த ஆர்டிக்கிள குடுத்துட்டோம். 243டி, 243டி இது எல்லாமே வந்து விமன் எம்பவர்மென்ட்க்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். விமனோட பார்ட்டிசிபேஷன பஞ்சாயத்துல இம்ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ விமன வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கிறப்ப, நமக்கு என்ன ஆகுது? விமன் சென்ட்ரிக் பாலிசிஸ் வருது. இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா, சொசைட்டி வந்து டெவலப் ஆகுது. எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல கம்யூனிட்டி டாய்லெட்ஸ வந்து பில்ட் பண்றத கூட சொல்லலாம். சரியா? அடுத்தது சைல்டு மேரேஜ்க்கு எதிரா அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்ததா இம்ப்ரூவிங் லிட்ரசி. லிட்ரசி ரேட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நெறைய திட்டங்கள் இருக்கு. நான் விமன் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு ஸ்கீம குடுக்கலாம். பேட்டி பச்சாவோ, பேட்டி பதாவோ. அது கேர்ல் சைல்ட புரொடெக்டும் பண்றாங்க. அவங்கள எஜுகேட்டும் பண்றாங்க. அதனால நமக்கு என்ன ஆகுது? லிட்ரேட் சொசைட்டியா ஏன்னா விமன் முன்னாடிலாம் வந்து விமனோட லிட்ரசி ரேட் கம்மியா இருக்கும். நம்ம சென்சஸ் 2011லயே பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 65% கிட்ட தான் இருக்கு. அப்ப விமனோட லிட்ரசி ரேட் இன்கிரீஸ் பண்றப்ப நம்மளோட சொசைட்டல் லிட்ரசி ரேட் அப்படிங்கிறதும் இன்கிரீஸ் ஆகுது. அதுதான் இங்க குடுத்திருக்கோம். சரியா? லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு கன்க்ளூஷன். பேசிக்கா ஒரு கன்க்ளூஷன இந்த இடத்துல குடுத்துற வேண்டியதான். இப்ப நமக்கு எப்படி கொஸ்டின ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேஸ் அண்ட் மீன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அப்புறம் எப்படி அது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ட நம்ம குடுத்துருக்கோம். இங்க 4, இங்க 4. ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருக்கோம். ஒரு கன்க்ளூஷன் எழுதியிருக்கோம். 4 பாயிண்ட் 8 பாயிண்ட்க்கு 8 மார்க்கு. இன்ட்ரோடக்ஷனுக்கு 1, பாக்ஸ் கன்டென்ட், கன்க்ளூஷன் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 2 மார்க். பார்த்தோம்னா 10 மார்க்குக்கு நம்ம எழுதியிருக்கோம். 10 மார்க்குக்கு நம்மளோட ஆன்ஸர குடுத்துட்டோம். இதுக்கு அவங்க எவ்வளோ மார்க் போடுறாங்கன்றத அது திருத்துறவங்க கையில இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஆஸ்பெக்ட்ல தான் எழுதணுன்ட்டு இல்ல. பேஸ் அண்ட் மீன்ஸ நீங்க வேற விதமாவும் குடுக்கலாம். அது எப்படி சப்போர்ட் பண்ணுதுங்கிறத இன்னும் வேற ஆஸ்பெக்ட்லயும் நம்மனால சொல்ல முடியும். சரியா?
ஸோ நீங்க இதே மாரியான ஒரு ஆன்ஸர ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பாருங்க. தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.